என் அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். பெற்றோர்களானாலும் சரி, ஆசிரியர்களானாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களானாலும் சரி, உங்களை எப்போது எங்கே பார்த்தாலும் முதலில் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? எப்படி படிக்கிறாய்? நன்றாக படிக்கிறாயா? அப்படித்தானே? பெரியவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இலக்கியங்கள்ல கூட நாம் பார்த்தோம் என்றால் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி, கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றை வேந்தன். கடைநிலத்தில் பிறந்தவரையினும் கற்றறிந்தவரை தலை நிலத்து வைப்பர் என்கிறது நாலடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் வெற்றி வேர்க்கையில் அதிவீர ராமபாண்டியர். ஏன் கல்விக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் காரணம் உங்களுக்கே தெரிய வரும். காரணம் வேறொன்றுமல்ல, கல்வியினுடைய மேன்மை. கற்றவர்களுக்கு எல்லா ஊரும் சொந்த ஊர், எல்லாரும் உறவினர்கள். ஏன், ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்ற மன்னனுக்கு கூட அவன் ஆட்சி செய்கின்ற நாட்டில் மட்டும்தான் சிறப்பு கிடைக்கிறது. ஆனால் கற்றவர்களுக்கோ அவர்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கே அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். கடவுள் கூட கற்றவர்களுக்காக, தமிழ் புலவருக்காக தான் இருந்த அந்த கோவிலை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று அந்த கற்றறிந்த புலவனை அவமதித்த அரசனுக்கு அறிவு புகட்டினாராம். அதைத்தான் நாம் இன்றைக்கு திருவிளையாடல் புராணம் என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். திருவிளையாடல் புராணம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபெருமான் தன் மீது அன்பு கொண்ட அடியார்கள் மீதும் சிற்றுயிர்கள் மீதும் கொண்ட அன்பினால் தாமே இந்த பூமிக்கு வந்து அனைவருடைய துன்பங்களை நீக்க நடத்திய அந்த விளையாட்டு, அந்த திருவிளையாடல் தான் திருவிளையாடல் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கும் சிற்றுயிர்களுக்கும் தன்னுடைய அன்பையும் கருணையும் அருளுவதை பற்றி கூறுவதுதான் இந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய நோக்கம். இந்த திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் என அழைக்கப்படுகிற திருமறைக்காடு என்னும் ஊரில் பிறந்தவர். இவருடைய தந்தையார் மீனாட்சி சுந்தர தேசிகர். பரஞ்சோதி முனிவருக்கு அவருடைய தந்தையான மீனாட்சி சுந்தர தேசிகர் தான் ஆசிரியராக இருந்து எல்லா கல்விகளையும், சைவ சித்தாந்த கருத்துக்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பரஞ்சோதி முனிவர் இளமையிலேயே சிவபெருமான் மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஒவ்வொரு நாளும் திருமறைக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவ ஆலயத்திற்கு சென்று இறைவனை மனமுருகி வழிபடக்கூடியவர். அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தமிழகத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் சென்று அந்த ஊர்களில் உள்ள ஒவ்வொரு ஊர்களிற்கும் சென்று அந்த ஊர்களில் உள்ள சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பப்படியே ஒவ்வொரு ஊராக சென்று வருகிறார். அப்படி சென்று வரக்கூடிய வேளையில் ஒரு நாள் மதுரை மாநகரத்துக்கு வர்றார். அந்த மதுரை மாநகரத்துல மீனாட்சி அம்மை கோயிலுக்கு சென்று மீனாட்சி அம்மையையும் சொக்கநாதரையும் வழிபட்டு விட்டு இரவு நேரத்தில் ஒரு மண்டபத்தில் தங்குறார். அப்படி தங்கியிருந்த பொழுது மதுரை மீனாட்சி அம்மை பரஞ்சோதி முனிவரினுடைய கனவில் தோன்றி மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை அழகிய தமிழில் பாடும்படி கட்டளையிட்டாராம். அதை கேட்ட பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிளையாடல் புராணத்தை எழுதினார் என்று சொல்வார்கள். இந்த பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிளையாடல் புராணம் மட்டுமல்ல, திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா,
மதுரை பதிற்று பத்தந்தாதி, வேதாரண்ய புராணம் போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறார். இவருடைய காலம் அப்படின்னு சொன்னா கிபி 16க்கும் 17ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி. அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க கிபி 16ஆம் நூற்றாண்டு அப்படின்னு, இன்னும் ஒரு சிலர் இல்லை கிபி 17ஆம் நூற்றாண்டு என்பார்கள்.